வெண்பலம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து விங்கிலம்பிரை போலும் எயிற்றனை நந்தி மகன்றனை ஞானக் கொழுந்தினை குந்தியில் வைத்து அடியேனுனைப் போற்றுகின்றனே. அடியேன் உனைப் போற்றுகின்றனே. எல்லாம் அல்ல அருள்மிகு வடிவுடையினர் பாண்டி குறுமுடிநாதர் திருவுடைகளையும் எல்லாம் அல்ல சிவகாமி மீனர் கூத்தப்பெருமானுடைய திருவுடைகளையும் மனமொழிமைகளால் வழங்குகின்றேன். இதுவரை யாரெல்லாம் எனக்கு திருவிதம் கற்றுக் கொடுத்தார்களோ அனைத்து குருமாருடைய திருவுடைகளையும் என்னை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்திய போற்றுதலுக்கும் வணங்கக்கூடிய குருநாதர் திண்டுக்கல் சிந்தாதிரி அவருடைய திருவடிகளை மனமொழிமைகளால் வழங்குகின்றேன். சிவாஜி சிற்றம்பலம். பாண்டி கொடுமுடிநாதர் அஸ்ட்ரோ சதீஷ்குமார் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அடியின் பணிவான வணக்கம். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு திருமண பொருத்தம். நிறைய பார்த்துருப்போம், இருந்தாலும் இதுல ஒரு முக்கியமான பதிவு இன்னைக்கு கொடுக்க விரும்புறோம். ஒரு சைக்காலஜிக்கலாம் இது ஜோதிடத்தோடு நாங்க எப்படி இந்த திருமண பொருத்த திறவுகோல் அதிசயம் என்று சொல்லக்கூடிய MSS அஸ்ட்ரோ அகாடமி திருமண பொருத்தத்தை சித்தாந்த ரீதியாக உங்களுக்கு எப்படி கொடுக்க போறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம், ஒரு சைக்காலஜிக்கெல்லாம் உங்களுக்கு நான் சில விஷயங்களை கொடுக்க விரும்புகிறேன். இல்லறம் அப்படிங்கிறது நம்முடைய அறம், இல்வாழ்க்கையில் அறம் செய்தலை பற்றி சொல்லுகின்றதா நம்முடைய இல்லறம், நம்முடைய தமிழர்களுடைய இல்லறம், நம்முடைய இந்தியர்களுடைய இல்லறம் ஆச்சுங்களா. வெளிநாட்டுக்காரனுக்கு பொறுத்தவரை நல்லா புரிஞ்சுக்கணும். வெளிநாட்டுக்காரனுக்கும் மேலை நாட்டுக்காரனுக்கும் ஆண் பெண் சேர்ந்து வாழ்வது செக்ஸுவல் லைஃப் அது ஒண்ணுதான். அவனுக்கு ஒரு பெண்ணிட்ட என்ன பார்க்கறான்னா செக்ஸ் மட்டும் தான் பார்ப்பான். அதுதான் அவனுக்கு தெரிஞ்சதே. ஆனா நம்ம அப்படி இல்லை. நம்முடைய பண்பாடு அப்படிங்கிறது, காமம் அப்படிங்கிறது வாழ்க்கை போர் அடிக்க கூடாது. வாழ்க்கையில் ஒரு இனிமை வேணும், வாழ்க்கையில் ஒரு ஈர்ப்பு வேணும். ஒருத்தருடைய கர்மா ஒருத்தரோட பரிமாறிக்கொள்வதற்கு கொடுக்கப்பட்ட விஷயம். இரண்டு உயிர்களும் இரண்டு உயிர்களுடைய கர்மாவும் இணைவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு புனிதமான விஷயம். ஒருவரோடு ஒரு கலக்கிறது, அந்த புனிதமா தாம்பத்தியம் அப்படின்னு சொல்றோம். நம்முடைய வள்ளுவர் பெருந்தகை இல்லறவியல்ல ஒன்று சொல்ற, யாரு மோட்சத்துக்கு தகுதி, அதாவது வீடு பேற்றி அடைய தகுதியானவர், மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு யார் உயர்த்தப்படுவார், எவனுக்கு அந்த உயர்வு உண்டு. அதுக்கு தகுதி என்ன? அந்த பெண்ணா இருந்தாலும் ஆனாலும் அதுக்கு தகுதி என்ன அப்படின்னா, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வான் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படுவது அந்த குறளோட வரிகள். வள்ளுவர் சொன்னா பொய்யாகுமா? வச்சு பாருங்க, வள்ளுவருடைய வார்த்தை பொய்யா இருக்குமா? அதுக்கு பரிமையில் நகர் உரை எழுதுறாரு, வாழ்வாங்கு வையத்தில் வாழ்பவன் இல்லறத்தோடு கூடி வாழும் இயல்பினால் வையத்தின் கண் வாழ்வான் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் வையத்தானே எனினும் வானின் கண் உரையும் தேவருள் ஒருவனாக வைத்து நன்கு மதிக்கப்படும் பின் தேவனாய் அறப்பயன் நுகர்தல் அப்படின்ட்டு அறத்தோடு கூடி சொல்றாரு. அவன்தான் மறுமையில் தெய்வத்தில் வைக்கப்படுவான், இன்மையில் புகழ் பெற்று மறுமையில் தெய்வத்தில் வைக்கப்படுவான் சொல்றான். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வானா பெரிய பணக்காரனா பிழைக்கிறதா, கோடீஸ்வரனா வாழ்றதா? இது இல்ல. அறத்தோடு வாழ்க்கை துணையோடு கூடி இன்புற்று அந்த காதலர் இருவர் கூடி கருத்து ஒருமித்து அந்த காதலோடு எவன் இங்க இன்பத்தை அனுபவித்து வாழ்கின்றானோ அவன் இனிமேல் இங்கு அனுபவிப்பதற்கு வேற எந்த சுகமும் இல்லை. ஏன்னா இந்த பூமியில உயர்ந்த சுகம் என்றால் ஐம்புலன்களுக்கும், ஓர் உறுப்புக்கு தருகின்ற சுகம், ஈர் உறுப்புக்கு தருகின்ற சுகம், மூன்று உறுப்புக்கு தருகின்ற சுகம், நான்கு உறுப்புக்கு தருகின்ற சுகம், ஐந்து உறுப்புகளுக்கும் ஐம்புலன்களுக்கும் தருகின்ற சுகம் என்று பிரிக்கப்படுகிறது. இதில் ஐம்புலன்களுக்கும் தருகின்ற சுகம்தான் இந்த பூமியில் உயர்ந்த சுகம் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப ஐம்புலன்களுக்கும் பணம் தருமா? தராது.
இனிப்பு தருமா? ஒரு சிறந்த ஸ்வீட் தருமானா, நீங்க சர்க்கரை பொங்கல் எடுக்கலாம். சர்க்கரை பொங்கல் எடுத்தா நாக்குல வச்சா இனிக்கும். மூக்குல நுகரும். உடம்புல இனிக்கிட்டா வடவடன்னு இருக்கும். போய் கழுவணும். ஐம்புலன்களும் சுகம் கொடுக்குமா? குடுக்காது. இப்ப ஐம்புலன்களுக்கும் எது சுகம் என்றால், ஒரு பெண் ஆணுக்கு தருகின்ற காதலும், ஆண் பெண்ணுக்கு தருகின்ற காதலும். ஒரு காதலியோடு பேசிட்டு இருந்தா சுகம். அவள பார்த்துட்டு இருந்தா கண்ணுக்கு சுகம். அவளோட பேசினா செவிக்கு சுகம். அவள நினைச்சாலே மனசுக்கு சுகம். இல்ல அவன நினைச்சாலே மனசுக்கு சுகம். அவள தொட்டா தோளுக்கு சுகம். அவளை சுவைத்தால் நாவிற்கு சுகம். அவனை சுவைத்தால் நாவிற்கு சுகம். இப்படி ஐம்புலன்களுக்கும் ஒன்று கூடி ஒருங்கே ஒரே நேரத்தில் சுகப்படுவது ஒரு ஆண் பெண்ணுக்கு தருகின்ற காதலும், பெண் ஆணுக்கு தருகின்ற காதலும் என்று காமத்துப்பாலில வள்ளுவர் சொல்றார். இதுதான் அதாவது சிற்றின்பம். இந்த உலகத்தில் வாழும் சிற்றின்பம். இது நிலையா கிடைக்காது. ஒரு காலத்துல கிடைக்கும். ஒரு கட்டத்துல வயதாயிரும். ஒரு கட்டத்துல அவங்க ஒருத்தர் முன்னாடியே இறந்துட வேண்டிய சூழ்நிலை வரும். முன்னாடியே அவங்க பிரிவுங்கிறது அவங்க இறப்பு தான் பிரிக்கும். அப்போ இது தொடர்ந்து இருக்குமானா இல்ல. வயதின் காரணமாக, மூப்பின் காரணமாக இது இதாயிரும். அப்ப இது சிற்றின்பம். எவன் வையத்துள் வாழ்வாங்கு இந்த இல்லறத்தோடு கூடி அறத்தோடு அறம் செய்ய வேண்டும். அதோடு கூடி அறம் செய்ய வேண்டும் என்று நற்செயல்களை செய்கிறானோ, இல்லறத்தில் திருப்தியா வாழ்ந்து நற்செயல்களை செய்கின்றானோ, அதாவது ஒருவன் வீட்டிற்குள் காட்டப்படும் அன்பு என்று பெயர். அன்புனா என்னன்னே தெரியாத மனைவி வந்தோடனே மனைவி மேல் அன்பு வைக்கிறான், பிள்ளைகள் மேல் அன்பு வைக்கிறான். இந்த அன்பு வளர்ந்து 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 வீடு என்ற ஒரு சொம்பில் இருந்து பொங்கி சமூகம் என்ற ஊடகத்துக்குள் செல்லும் பொழுது அது அறமாக மாறுகின்றது. அதுதான் அருளாக மாறுகின்றது. இப்போ என் குழந்தை கீழ் விழுந்துச்சுன்னா நான் ஓடி தூக்குனா அது அன்பு. ஊராம் குழந்தை விழுந்து நான் ஓடி போய் அதே மாதிரி வழியோட தூக்குறேன்னா அது அருள். அன்பு அருளாக மாறி, அருள் துறவாக மாறி, துறவு முக்தியாக மாறும் என்று திருக்குறள்ல சொல்லப்படுது. அப்படி யாருக்கு அந்த தகுதி உண்டுனா வையத்தில் வாழ்வாங்கு வாழ்வான். நல்ல மனைவியோடு, நல்ல கணவனோடு கூடி வாழ்கின்றவர்களுக்கு தான் இந்த தன்மை உண்டு. மற்ற யாருக்கும் இந்த தகுதி இல்லை என்று சொல்லுது. அப்ப அப்படி வாழணும் அப்படின்னா திருமண பொறுத்து எப்படி இருக்கணும்? நினைச்சு பாருங்க. இன்னைக்கு ஒருத்தரோட தேவைகளை ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதே இல்லை. என் தேவை கூட நிறைவேறணும். எனக்கு அதுதான். நீ எப்பாடு போனா என்ன? உன்னை பத்தி எனக்கு கவலையே இல்லை. இப்படித்தான் இன்னைக்கு தம்பதிகள் இருக்கிறாங்க. என் தேவை உங்கள்கிட்ட நிறைவேறணும். இப்போ ஒரு மனசு இருக்குல்லைங்க. ஒரு ஆண் தன் தேவை மட்டும்தான் நிறைவேறணும்னு நினைக்கிறான் பெண்ணுக்கு. இன்னும் ஒரு சில இடத்துல பெண் தன் தேவை மட்டும் தான் நிறைவேறணும்னு நினைக்கிறா ஆணுக்கு. இதுதான் திருமணத்துல மிகப்பெரிய ஒரு பிரிவை உண்டு பண்ணுகின்றது. பிரச்சனையை ஏற்படுத்துகின்றது. திருமண வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய கசப்பான, அது மட்டுமில்ல, ஒருத்தட்ட அனுபவிக்கிற இந்த துன்பம் ஒரு பாலனரை பார்த்தால், அதாவது ஒரு ஒரு பெண் இப்படி அனுபவிச்சிட்டானா ஆண்களை பார்த்தாலே வெறுப்பாளர்களுக்கு ஆயிடலாம். ஒரு ஆண் அனுபவிச்சிட்டா பெண்களை பார்த்தாலே வெறுப்பாளர்களுக்கு ஆயிடும். அப்ப இதுக்கு எப்படி திருமண பொறுத்து இருக்கணும் அப்படின்ட்டா, சைக்காலஜிக்கலா பெண் ஆணுக்கு என்ன எதிர்பார்ப்பா? பெண் எதிர்பார்ப்பதும் ஆண் எதிர்பார்ப்பதும் பெண்ணினுடைய தன்மைகள் முழுசும் வேறு, ஆணினுடைய தன்மைகள் முழுசும் வேறு. ஆணிற்கு பெண் சமமா என்றால் சமம் இல்லை. பெண்ணிற்கு ஆணும் சமம் இல்லை. ஆணிற்கு பெண்ணும் சமம் இல்லை. பெண்ணிற்கு ஆணும் சமம் இல்லை. இதை நீங்க புரிஞ்சுக்கணும். இருவரும் சமம் கிடையாது. ஒரு ஆணுக்கு பெண் எப்போதுமே சமமாக முடியாது. ஒரு பெண்ணுக்கு ஆண் எப்போதும் சமமாக முடியாது. ரெண்டும் வெவ்வேறு. ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தா ஒரே மாதிரி உருவத்தை படைச்சிட்டு போயிடலாமே. இங்கு உள்ள ஆன்மாவினுடைய தன்மைகள் வேற, இங்குள்ள ஆன்மாவினுடைய தன்மைகள் வேற. இது சுக்கிரன், அது செவ்வாய். ஆண் செவ்வாய், பெண் சுக்கிரன். அதை புரிஞ்சுக்கணும். ஒரு பெண்ணு ஆணத்தை எதிர்பார்க்கிறது என்ன அப்படின்னா, அக்கறையான கவனிப்பு. அது என்னங்க அக்கறையான கவனிப்பு? பெண்ணுடைய உணர்வுகள் மீது, ஒரு பெண்ணு அவருடைய உணர்ச்சிகள் மீது, அவருடைய எண்ணங்கள் மீது வெறும் கண்ணே பொண்ணேன்னு கொஞ்சம் பாசம் இல்லை. அவன் என்ன நினைக்கிறாங்கிறத அக்கறை காட்டி, ஆர்வம் காட்டி,
அவளுடைய உணர்வுகள், எண்ணங்களுக்கு முக்கியத்துவம் இதயபூர்வமாக கொடுக்கணும் ஆண். அப்படி கொடுக்கும் பொழுதுதான் தான் நேசிக்கப்படுவதாக ஒரு பெண் உணர்வாள். சும்மா வாய் வார்த்தையில ஒண்ணும் இல்ல. ஒரு காதலன், காதலன் நெருங்கி வந்துட்டா, அந்த உறவு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம், அந்த காதலிட்ட நீ எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு ஆண், இல்ல ஒரு மனைவிட்ட எப்படி இருக்கணும் அப்படின்னா, இதயப்பூர்வமாக தான் நேசிக்கப்படுவதுன்னா, அவளோட உணர்வுகள், அவளோட எண்ணங்களை நீ உன்னுடையதாக்கிக் கொள்ளணும். அப்படி என்னைக்கு அதுக்காக நீ முயற்சி பண்றியோ, அப்போதுதான் அவ கவனிக்கப்படுவதாகவும், நேசிக்கப்படுவதாகவும் கருதுகிறார். அந்த அக்கறை நீ காட்டக்கூடிய அக்கறை தான் அவளை தனிச்சிறப்பு கொண்டவளாக உணரச் செய்யும். எனக்காக மட்டும்தான் இவன் இத்தனை செய்கிறான். அவனுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, எனக்காக இதெல்லாம் செய்யறான். எனக்காக இதெல்லாம் பண்றான். அப்படிங்கிற எண்ணம் என்னைக்கு ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆணின் மீது ஏற்படுகின்றதோ, அப்போதுதான் ஒரு ஆண், ஆண்மகன் என்ற தன்மையை பூர்த்தி செய்கின்றான். வெற்றி கொள்கின்றான் ஒரு பெண் மனதில். இதை செய்யாதவன் கணவன் கிடையாது. அப்போ ஒரு பெண்ணை புரிந்து கொண்டு, அவருடைய உணர்வுகளையும், எண்ணங்களையும் புரிந்து கொண்டு, இதயபூர்வமாக, ஏதோ உனக்காக பேருக்கு செய்யணும் செய்யக்கூடாது. இதயபூர்வமா செய்யணும். இதயபூர்வமாக அவள் மீது, அவளுடைய ஆசைகள் மீது அக்கறை கொள்ளும் பொழுதுதான், அந்த பெண் என்ன நினைக்கிறான்? இன்னும் எனக்காக மட்டும் இவன் இத்தனை செய்யறான். நான் தனிச்சிறப்பு அவன் மனதில். என்ன என் மேல எல்லாத்தை விட அவன் முக்கியத்துவம் கொண்டிருக்கிறான். அவன் அப்பா. எல்லாத்தை விட, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தை விட, அவன் மனதில் நான் தனிச்சிறப்பு கொண்டு குடியிருக்கிறேன். எனக்காக அழுகிறான், எனக்காக துடிக்கிறான், எனக்காக இது பண்றான். அந்த தனிச்சிறப்பு கொண்டவள் அப்படிங்கிற தன்மை என்னைக்கு இந்த பெண் மனசுல, அந்த ஆண் மனசுல இந்த பெண் இருக்கிறாள் என்று இந்த பெண் உணர்கிறாளோ, அன்னைக்குத்தான் முதன்மையாக ஆண் வெற்றி கொள்கிறான். உடனே இந்த பெண் அதை நம்புகிறாள். அதை நம்புகிறாள். ஆண் என்ன எதிர்பார்க்கிறான் அப்படின்னா, நம்பிக்கையை எதிர்பார்க்கிறான். அது என்ன நம்பிக்கை அப்படின்னா, என் கணவன் இப்படித்தான். அதாவது தன்னுக்கு தேவையானது அனைத்தையும் எனக்காக செஞ்சு கொடுப்பான். அவன் 10 ஃப்ரெண்ட்ஸோட போனா கூட, அவன் இப்படி கரெக்ட்டா இருந்தா வருவான். எதா இருந்தாலும் என்கிட்ட உண்மைய சொல்லுவான். மறைக்க மாட்டான். அப்படிங்கிற நம்பிக்கை ஆண் மீது பெண் வைத்திருக்கணும். இதுக்கடுத்து நீ போய் பேசாத, நீ இப்படி பேசாதன்னு சொல்லக்கூடாது. என்னை நம்புகிறாள், முழுமையா நம்புகிறாள். அவளுக்கு உண்டானதெல்லாம் நான் தான் செய்வேன் நம்புகிறாள். என் மீது நம்பிக்கை வைத்துள்ளாள். அதிக நம்பிக்கை வைக்கிறாள். அப்படின்னு உணரணும் ஆண். பெண் அந்த நம்பிக்கை வைக்கும் போதுதான் தன்னை, தன் பெண்மையை முழுமையாக அந்த ஆணுக்கு கொடுக்கிறாள். தன் பெண்மையை முழுமையாக அர்ப்பணித்து சுகம் என்ற ஒளியை தருகிறாள். எந்த பெண் அந்த ஆணுக்கு அவ்வளவு நம்பிக்கை ஏற்படுதோ, அந்த அந்த நம்பிக்கை எது மூலம் ஏற்படும்? தன்னை முழுமையாக கொடுக்கிறாள். நம்பிக்கை வச்சனால முழுமையா கொடுக்கிறான். அந்த நம்பிக்கை இவனுக்கு அந்த நம்பிக்கை தான் இவனுக்கு முக்கியம். என்னை நம்புகிறாள். நம்பணும். பெண் நம்பணும். பெண் அக்கறையுடன் கவனிக்கப்படணும். ஆணுக்கு என் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கிற அந்த உணர்வை பெண் தரணும். இதுக்கு கிரகங்களுடைய பொறுப்பு இருக்கு. இதுக்கு கிரகங்களுடைய பொறுப்பு இருக்கு. இந்த கிரகங்கள் இந்த கிரகத்தின் மேல் நின்றார். இதுக்கு ஒருவருடைய சந்திரனும், சுக்கிரனும், செவ்வாயும் காரகத்துவங்களாகின்றன. இந்த காரகத்துவ கிரகங்கள் ஒன்று மட்டும் புரிஞ்சுக்குங்க. 1000 தோல்விகள் வந்தால் கூட ஒரு ஆணினுடைய வாழ்க்கையில் ஒரு பெண் அந்த ஆணை தூக்கி நிறுத்த வேண்டும் என்று நினைத்து விட்டார், அந்த சக்தி பெண்ணிற்கு மட்டுமே உண்டு. அதனாலதான் அவளுக்கு சக்தி என்று பெயர். அது மனைவியா வரும் பொழுது ரொம்ப சிறப்பு. ஏன்னா வேற யாரும் கூட போய் தொடர்ந்து இருக்க முடியாது. மனைவிங்கிற உறவு மட்டும்தான் கூட வாழ்நாள் நண்பர். அப்போ அதுக்குண்டான கிரகங்கள் என்ன?
பாவக காரகத்துவங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு லிஸ்ட் போட்டுக்கணும். அனுபவத்தில், அதாவது கிட்டத்தட்ட என்னுடைய 20 ஆண்டு காலங்களில் சைவ சித்தாந்தத்தோடு ஜோதிடத்தை கலந்து ஒரு உயிரினுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும், இந்த உயிரினுடைய உணர்வுகள் எப்படி இருக்கும், இந்த உணர்வுகளுக்கு இந்த உணர்வு மதிப்பளிக்குமா, இந்த உணர்வுகளுக்கு இந்த உணர்வு மதிப்பளிக்குமா அப்படிங்கிறத திறம்பட செய்து உருவாக்கியதுதான் நம்முடைய சைவ சித்தாந்தம். அதாவது சித்தாந்த திருமண பொருத்தம். அதற்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, மதிக்கப்படுதல் பெண்ணுக்கு. பெண்ணினுடைய எண்ணங்களை, உணர்வுகளை, சொல்லை, பெண்ணினுடைய அந்த பெண் வீட்ல சொல்ற பேச்சுக்கு முதல்ல ஆண் மதிப்பு கொடுக்கும். நீ என்ன சொல்றது? நான் என்ன கேட்கறது? காதுலயே அவ சொல்ற வார்த்தைய போட்டுக்காம இரு. அவ தேடுறது என்னுடைய பேச்சுக்கு ஏன்னா ஒரு வீட்ல இருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை நம்பி வர்றான். நல்லா யோசிச்சு பாருங்க. அனைத்து உறவுகளையும் தான் வாழ்ந்த சூழ்நிலை வேறு, அதற்கு முன் இருந்த சூழ்நிலை வேறு, அதுக்கு முன் பழகிய சூழ்நிலை வேறு. அனைத்தையும் விட்டுட்டு ஒருத்த காப்பாத்துவாங்கிற நம்பிக்கையில தான் வர்றான். அப்போ நீ அவள எவ்வளவு மதிக்கணும்? உன் வீட்ல அம்மா இருக்காங்க, அப்பா இருக்காங்க, உன் கூட பொறந்தவங்க இருக்கலாம். இருக்க வேண்டியதுதான். ஆனா, அவங்கெல்லாம் இந்த வீட்டுக்காரங்க. ஆனா, உனக்காக உன்னை நம்பி ஒரு பொண்ணு வர்றாளே, அந்த பொண்ண நீ அவளுடைய வார்த்தைகளுக்கு எவ்வளவு மதிப்பு குடுக்கணும். அது நல்லது, கெட்டது நீ எடுத்து சொல்லலாம். இல்லம்மா, இது வந்து இப்படி செஞ்சா இப்படி ஆகும். யோசிச்சு பாரும்மா. நான் உன் பேச்ச மதிக்காம இல்ல. தவறுகள் இருந்தால் தவறை புரிய வைக்கலாம். அது வேற விஷயம். ஆனா, பேச்சையே மதிக்காம போனா, எவ்வளவு கஷ்டப்படும் அந்த பெண்ணுடைய மனசு. தவறுகள் இருக்கும் பட்சத்தில் அத எடுத்து இல்லம்மா, இது இப்படி நீ சொல்றது கரெக்ட்டு. ஆனா இப்படி பண்ணுனா, இப்படி நடந்தா என்னம்மா பண்ணலாம்? மீண்டும் அவர்களிடத்திலேயே அந்த வழக்க திருப்பி குடு. அவங்களா யோசிப்பாங்க அத. அத யோசிக்காமயே, புரிஞ்சுக்காமயே, மதிக்கப்படாம போனா, அந்த குடும்பம் சிறப்பா இருக்காது. ஆண் எதிர்பார்க்கிறது ஒப்புதல். அது என்ன ஒப்புதல்? ஒரு விஷயத்துக்கு ஒப்புதல். ஒப்புதல்னா, அ பர்மிஷன் குடுக்குறது. நான் இன்னைக்கு ஃபிரெண்ட்ஸோட வெளிய போயிட்டு வரேன். கொஞ்சம் லிக்கர் சாப்பிடுறோம்னு வச்சுக்கங்க. நான் கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னா, வேண்டாங்க வெளியில சாப்பிட்டா உடம்பு கெட்டு போயிரும். வீட்ல வாங்கிட்டு வந்து கொஞ்சமா சாப்பிட்டுக்கங்க. நான் உங்களுக்கு கம்பெனி தரேன். அடிக்கடி சாப்பிடாதீங்க. வாரத்துல 1 நாள் சாப்பிட்டுக்கங்க. இது ஏன் நான் இந்த வார்த்தைய சொல்றேன்னா, இது தப்பான பழக்கமாக இருந்தாலும் கூட, அந்த ஆணை நல்ல பெண் என்ன செய்வான்னா, ஒரு அளவுக்கு மேல அவன விடக்கூடாது. அவனுடைய உடல்நிலை எனக்கு முக்கியம். அவனுடைய உயிர் எனக்கு முக்கியம். அவனுடைய சரீர அ பலம் எனக்கு முக்கியம். அப்ப அந்த ஆண் கெட்டு போகக்கூடாது. அதே சமயத்துல அவனுடைய அவனுடைய இன்பத்தை நான் பறிச்சு, அவன் எனக்கு தெரியாம திருட்டுத்தனமா பண்ணிறக்கூடாது. அப்போ ஒப்புதல் கொடுத்து, ஒரு விஷயத்த இது மட்டும் இல்ல, எந்த ஒரு விஷயத்துக்குமே, சரிங்க நான் ஒத்துழைப்பா இருக்கிறேன். நான் கூட இருக்கேன். நான் செய்யறேன். செய்யுங்க. அதில் உள்ள தவறுகள் இருந்தால், அதை கொஞ்சம் கொஞ்சமா திருத்திக் கொண்டு வரணும். அந்த ஒப்புதல் தான் நான் எதிர்பார்க்கிறேன். எதுக்கெடுத்தாலும் மறுத்து பேசினா, அங்க பிரச்சனை, அங்க அன்பு நிக்காது. அதுக்கடுத்து பெண் எதிர்பார்க்கிறது முதல்ல தன்னை புரிந்து கொள்ளுதல். தன்னை புரிந்து கொள்ளுதல். அது என்ன தன்னை புரிந்து கொள்ளுதல்? பெண் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தும் பொழுது, அவளை எடை போட்டு பார்க்காமல், பரிதாபத்தோடும், உரிய மதிப்போடும், அவளுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்தல். அவள் கூறுவதை ஒரு ஒரு கவனிச்சு, செவிமடுத்து, அதை புரிந்து கொள்ளுதல். அதுதான் மிக முக்கியம். என்ன புரிஞ்சுக்கிட்டான், என் மனப்போக்க புரிஞ்சுக்கிட்டான், மனசுல என்ன நினைக்கிறான்னு தெரிஞ்சு, அதுக்கு தகுந்த மாரி நடந்துக்கிறது. அந்த புரிதலை அந்த மனசுல புரிஞ்சுட்டத செஞ்சு குடுக்கறது. அனுமானமாவே புரிஞ்சுக்கிறது. ஆச்சுங்களா? இதுதான் ஆண்ட்ட பெண் எதிர்பார்க்கிறான். அவளுக்கு புரிதலும், அவனுக்கு ஒப்புதலும். ஒப்புதல் தான் நான் சொன்னேன். ஒரு ஆண் ஆசைப்படுகின்ற சின்ன சின்ன விஷயங்களுக்கு ஒப்புதல் கொடுத்து,
முந்தானையில் முடிஞ்சு வச்சுக்கணும். ஒப்புதலும் கொடுக்கணும், முந்தானைகளையும் முடிஞ்சு வச்சுக்கணும். இவன் தன்னை விட்டு போகவும் கூடாது. அதே சமயத்துல அவனுக்கு உடனே தடை போட்டு அவனை இது பண்ணாம எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல விஷயங்களை என்கரேஜ் பண்ணணும், கெட்ட விஷயங்களை கொஞ்சம் கொஞ்சமா இழுத்து கொண்டாடணும். ஒப்புதல், அவளுக்கு புரிந்து கொள்ளுதல். முதல்ல ஒரு பெண்ணினுடைய உணர்வுகளை ஆண் மதிக்க தெரியும். நீ எனக்கு இப்படி எல்லாம் இருந்தாதான் நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. டிமாண்ட் பண்ணக்கூடாது. அது நண்பரா இருந்தாலும் சரி. சரி, அவருடைய உணர்வுகள் ஏதோ வேற மாதிரி இருக்கு. இருந்தாலும் நான் உன் நட்பை விட்டு கொடுக்க மாட்டேன். விட்டு கொடுக்க மாட்டேன். ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு நட்பா நான் கூட இருக்கேன் அப்படின்னு நண்பர்களாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, அந்த உணர்வுகளை வெளிக்காட்டும் போது உணர்வுகளை புரிஞ்சுக்கணும், மனப்போக்கை புரிஞ்சுக்கணும். இப்படி புரிந்து கொள்ளும் பொழுது கணவனுக்கு தேவையான ஒப்புதலையும் பெண் சுலபமாக வழங்கி விடுகிறாள். அதே சமயத்துல ஆணும் அவளை புரிந்து கொண்டு அவளோடு ஒருங்கிணைந்து வாழ்கிறான். இப்படி இருக்கும் பொழுது ஒருத்தருடைய உணர்வுகளை ஒருத்தருடைய உணர்வுகள் தன்னால புரிஞ்சுக்கும். ஒருத்தருடைய மனசுல என்ன நினைக்கிறாங்கிறது இன்னொடைய மனசுக்கு புரிஞ்சிடும். அப்போ தன்னை புரிந்து கொள்ளணுங்கிறது பெண்ணோட டிமாண்ட். ஒரு ஆணுடைய டிமாண்ட் தனக்கு பர்மிஷன் வழங்கணுங்கிறது. புரிந்து கொள்ளாத ஆணும் பர்மிஷன் வழங்காத பெண்ணும் இருக்கிற குடும்பம் ஒற்றுமையா இருக்காது. இதற்குரிய கிரகம் சந்திரன், சூரியன், புதன், குரு. இது எப்படி இணையணும்? இது எப்படி இருக்கணும்? இதுக்குரிய பாவகங்கள் என்ன? இதெல்லாம் சொல்லிக் கொடுப்போம். அடுத்தது ஒரு பெண் நினைக்கிறது தான் மதிக்கப்படணும். எல்லாத்தையும் விட்டுட்டு வாரா. தன் பேச்சுக்கு மதிப்பு இருக்கணும். அவன் பாராட்டப்படணும். ஒரு பெண்ணினுடைய உணர்வுகளை, எண்ணங்களை, அவள் சிந்தனைகளை, அவளுடைய செயல்களை மதிக்கணும். அவளுடைய தேவைகளையும், உரிமைகளையும், விருப்பங்களையும் அங்கீகரித்து அவற்றை முன்னுரிமைப்படுத்தணும். ஏன்னா, அங்க அப்பா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்திருப்பாரு. அப்பா பின்னாடியே சுத்தி இருப்பா. அப்பா கேட்காதயே அப்பா வாங்கி கொடுப்பாரு. ஒரு பொண்ணுக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் அப்பா. ஃபர்ஸ்ட் ஹீரோவா அப்பா தான். இங்க உன்னை நம்பி நீ அப்பா செஞ்ச அனைத்தும் என் கணவன் செய்வான்ட்டு உன் கையை பிடிச்சு வந்திருக்கா. நீ இன்னும் உங்க அப்பா அம்மா பேச்சே கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, உங்க அப்பா அம்மாவை பார்த்துக்கிறது அது தனி தனி ஸ்டைல். அது வேற. அது வேற. அது உன் மனைவியோட கடமை. ஆனா, நீ அந்த பெண்ணை எப்படி பார்த்துக்கணும்? நான் நம்பி வந்திருக்கல்ல, அவளை கைவிடலாமா? அவ பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம இருக்கலாமா? அப்ப அவளோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணும், முன்னுரிமைப்படுத்தணும். அவளுடைய உணர்வுகளை, விருப்பங்களை அங்கீகரித்து நடந்து கொள்ள வேண்டும். அப்படி நடந்து கொள்ளும் ஆணுக்கு பெண் கொடுப்பது பாராட்டு. ஏய், கிரேட்பா. என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டா. நான் சும்மா சாதாரணமா ஒரு வார்த்தை சொன்னேன். அதுக்கு இவ்வளவு ஞாபகம் வச்சிருந்து இதை செஞ்சியா? இந்த பாராட்டு, நீ கிரேட். இதுபோல ஆண் சமூகத்தில் ஒவ்வொரு இடத்துல வெற்றி வரும்போது முதல்ல ஆண் எதிர்பார்க்கிறது தன்னுடைய வாழ்நாள் நண்பருடைய வாழ்க்கை துணையுடைய பாராட்டத்தான். அவன் அத்தனை பரிசு எது வாங்கினாலும் அவனுடைய பார்வை தன்னுடைய ஹீரோயினி மேலதான் போகும். ஒரு வார்த்தை பாராட்ட மாட்டாங்க. சார், அவன் உலகம் என்ன பாராட்டி என்ன சார் பயன்? 7ஆம் இடம் சமூகம் அங்கீகரிக்கும் அவனை. ஆனால் 7ஆம் இடமான வாழ்க்கை துணை அங்கீகரிக்க விட்டால், பாராட்டாவிட்டால், அவன் மீண்டும் எங்க வர அந்த பரிசை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளதான் வரும். நிம்மதி. இதை பெண் புரிஞ்சுக்கணும். கணவனுடைய சின்ன சின்ன விஷயங்களை கூட பாராட்டணும்னு நான் எதிர்பார்ப்பான். மனைவியினுடைய ஒவ்வொரு சொல்லும் என்னுடைய சொற்கள் மதிக்கிறாரு, முன்னுரிமை கொடுக்கிறாரு, அதை முக்கியத்துவப்படுத்துறாரு, என்னுடைய சொற்களை என்ன கவனிக்கிறாரு. என்னுடைய ஒரு கண் பார்வை கலங்கினால் கூட என் கணவன் அதற்குண்டான காரணத்தை கண்டுபிடிச்சு தான் நிம்மதியா தூங்குவான். அப்படிங்கிறத பெண் உணர்ற அளவுக்கு ஆண் நடந்துக்கும். இதற்குரிய கிரகம் குரு, சனி. இதற்குரிய பாவகம் 10, 5. இந்த மாதிரி எப்படி பாவகங்களை இணைக்கிறது? லக்ன பாவகம் இதற்கு லக்னமாகவே முதன்மையாக சொல்லப்படுகிறது.
அப்போ இதெல்லாம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நாம இந்த திருமண பொருத்தத்துல நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஒரு பெண்ணின் தேவைகளுக்கு ஆண் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். அடுத்தது, ஒரு பெண்ணின் தேவைகளுக்கு அவளுக்கு அர்ப்பணிப்பும் அவனுக்கு நன்மதிப்பும். அது என்ன அர்ப்பணிப்பு? அர்ப்பணிப்புனா அடிமையாகிறதா? அப்படி இல்ல. அர்ப்பணிப்பு அப்படிங்கிறது என்ன கேட்டீங்கன்னா, ஒரு தெய்வத்திட்ட பக்தன் அர்ப்பணிக்கிறான்னா, அவன் சந்தோஷமே அந்த இறைவனுடைய சந்தோஷமே இறைவனுடைய அவனுக்கு சேவகன். அடிமைங்கிறத விட எப்படி சொல்றது? காதலன். அடிமை என்பது தன் உரிமையை இழந்து செய்கிறது. அர்ப்பணிப்பு என்பது அன்பின் மிகுதியில் செய்வது. இப்ப அடிமை ஒரு நாள் கசக்கும். அர்ப்பணிப்பு என்பது அன்பின் மிகுதியில் செய்கின்றதெல்லாம், அவ என்ன செய்றான்னே தெரியாம அவளுக்காகவே வாழ்றது. அவ செய்யாட்டியும் அவளுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சு குடுக்குறது. தன் வாழ்க்கையினுடைய நேரத்தை, "எனக்கெல்லாம் இன்னைக்கு நேரம் இல்ல. நீ உங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வா. எனக்கெல்லாம் இன்னைக்கு நேரம் இல்ல. நீ சினிமாவுக்கு போறன்னா போயிட்டு வா. என்ன வெளிய கூட்டிட்டு போங்க. எனக்கெல்லாம் நேரம் இல்லப்பா. வீட்ல ஒரு ஒரு வேலை. நீங்க வாங்க குழந்தை இதெல்லாம் எனக்கு நேரம் இல்ல. எனக்கு வேலை." இது ஒரு ஆண் சொல்லக்கூடாது. அர்ப்பணிக்கணும் தன்னை. தன் மனைவிக்காக அர்ப்பணிக்கணும். இது அர்ப்பணிப்பு இல்லாம எங்க போகுது அப்டின்னா, ஒருத்தன் அர்ப்பணிச்சு நொந்து போயிட்டான்னா, அப்புறம் அர்ப்பணிப்புக்கு எங்க போவான்? அந்த அர்ப்பணிப்பு ஒருத்தர் குடுத்து ஆகாதுங்க. ஒருத்தர் அர்ப்பணிப்ப குடுத்தோனே, இன்னொருத்தர் என்ன குடுக்கணும் தெரியுங்களா? நன்மதிப்ப குடுக்கணும். என் வீட்டுக்காரர் ஹீரோயா, அவரு மாரி யாரும் இல்ல. அவருக்கு குடுத்த இடத்த யாருக்கும் குடுக்க முடியாது. நன்மதிப்பு. அவன் தான் என் மனசன். என் வீட்டுக்காரர் மாரி எவனும் இருக்க மாட்டான் தெரியுமா? எனக்கு கிடைச்சது தங்கம். அப்டிங்கிற நன்மதிப்பு. அவனுடைய அர்ப்பணிப்புக்கு நீ மதிப்பு குடு. என்னத்த செஞ்சுட்டியா? சொல்லக்கூடாது. இதத்தான் ஒரு ஆண் எதிர்பார்க்கிறான். இதற்கு பாவகம்னா 11ஆம் பாவகமும், லக்னாதிபதியும், லக்னம் தொடர்புபடுத்தி நம்ம பார்க்கணும். இதுதாங்க ஒரு ஆண் பெண்ணுக்கு, பெண் ஆணுக்கு எதிர்பார்க்கிற அன்பு. அடுத்தது, அவளுக்கு உறுதிப்படுத்தலும், அவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுதலும், ஆணுக்கு ஊக்குவிப்பு. ஒரு பெண்ணின் உணர்வுகளை, விருப்பங்களை மறுப்பு தெரிவிக்காமல் நான் ஏற்றுக்கொள்கிறான். விவாதிக்காமல் ஏற்றுக்கணும். அவளுடைய உணர்வுகள, "ஏன் நீ இத கேட்கிறியா? ஏன் நீ இத சொல்லி உனக்கு இப்படித்தான் செய்யணுமா?" விவாதம் பண்ணி கடைசியில ஒவ்வொரு தடவையும் வீட்டுக்கார்ட்ட போய் நின்னு, அதுக்கு விவாதம் பண்ணி, உண்மைய சொல்லிட்டுருக்கலாம். ஆண் வேலைக்கு போறான். பெண் வீட்ட பார்த்துக்கிறான்னா, அந்த வீட்ல நான் சொல்றேன். நீங்க வாங்குற சம்பள பணம் முழுவதும் உங்க வீட்டுக்காரியுடைய அக்கவுண்ட்க்கு போயிரணும். எந்த கணவன் தான் சம்பாதிக்கும் முழு பணத்தையும் திருமணம் ஆகும் வரை தாய் தந்தையிடம் கொடுக்க வேண்டும். திருமணத்துக்கு பின் மனைவியிடம் கொடுக்கிறானோ, அந்த குடும்பம் நல்லா இருக்கும். கணவனிடம் கொடுக்கக்கூடாது. உண்மை சொல்றேனுங்க. எந்த குடும்பத்துல தான் சம்பாதிக்கும் பணத்தை ஆண் பெண்ணிடம் கொடுக்கிறானோ, அந்த குடும்பம் தான் நல்லா இருக்கும். பெண் ஆணிடம் கொடுக்கிற குடும்பம் நல்லா இருக்காது. கண்டிப்பா நல்லா இருக்காது. அந்த குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது. அதனால தான் நம்முடைய பழம் தமிழ் கவிதைகள் சொன்னா கூட, ஆணினுடைய வரவைக் கண்டு பெண் செலவு செய்ய வேண்டும். வரவுக்கு மீறி செலவு செய்ய வேண்டும் என்று அவை பாட்டி சொல்வார். ஒருத்தருக்கு அட்டமச்சனை என்னன்னா, ஒரு கணவனுடைய வரவுக்கு மீறி எந்த வீட்டில் பெண் செலவு செய்கிறாளோ, அந்த 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 பெண் அந்த ஆணுக்கு அஷ்டமச்சனி என்று சொல்லுவார். அப்ப அதனுடைய உள்ளர்த்தம் என்ன? யார்கிட்ட பணம் குடுக்கணும்? அவை பாட்டி என்ன சொல்றாங்க? ஆண் சம்பாதிப்பதை பெண் தான் செலவு செய்யணும். குடும்பத்துக்கு இவ்வளவு, கணவனுடைய தனிப்பட்ட செலவுக்கு இவ்வளவு, குழந்தைகள் செலவுக்கு இவ்வளவு, இது தர்மத்துக்கு, இது இவ்வளவு சேமிப்பு அப்படின்னு பிரிச்சா பெண் தான் சேமிக்கணும். இல்லத்தை நிர்வாகம் பண்ணக்கூடிய இல்லத்து அரசி அவளுக்கு பேரே. இல்லத்து அரசன் எங்கேயும் பேர் கிடையாது. நீ பெண்ண டம்மியாக்கி குறை வைக்கிறியா? அது பிரச்சனை ஏற்பட்டு கொடுத்தும் மதிக்காம அந்த குடும்பத்துல அப்படி ஆகுதுன்னா அது வேற கணக்கு. இந்த பெண் கொடுக்க வேண்டியது எதுவுமே கொடுக்கலாம், நான் கொடுக்க மாட்டான். கொடுத்து ஏமாந்து
அதுக்கப்புறம் ஆண் கொடுக்கலன்னா அதெல்லாம் வேற கணக்கு. அதெல்லாம் நீங்க எடுத்துக்கூடாது. நான் சொல்றது இயல்புக்கு மாறான விஷயத்த சொல்லவில்லை. இயல்பா அப்படி இருக்கணும். எந்த பணம் மனைவியினுடைய அக்கௌண்ட்டுக்கு வருதோ அந்த ஆண் தான் ஆண்மகன். அந்த பெண் தான் சம்பாதிக்கலைங்கிற உணர்வே வரக்கூடாது. இது இது வீட்டுக்கார சம்பாத்தியம், இது எனக்கு கொடுப்பாரா, இது எனக்கு வாங்கி தருவாரா ஒரு ஏக்கம் மனைவிக்கு வந்துடக்கூடாது. வந்ததுன்னா அந்த வீட்டுல ஆண் சரியா வாழலின்னு அர்த்தம். அதனாலதான் அவளுக்கு உறுதிப்படுத்தலும் ஏற்றுக்கொள்ளப்படுதலும் அவனுக்கு ஊக்குவிப்பு. சார் உங்களை முதலீடு பண்றான்னு சொல்றான், முதலீடு பண்ணிட்டான், தோத்து போயிட்டான், என்ன சொல்லணும்? சரி, போயிட்டு போகுது. இனிமேல் ஜாக்கிரதையா இருப்போம். நீங்க ஜெயிப்பீங்க, உங்களால ஜெயிக்க முடியும், உங்களால ஜெயிக்க முடியும், கட்டாயம் நீங்க ஜெயிப்பீங்க அப்படிங்கிற ஊக்குவிப்பு. இதற்குரிய பாகம் என்ன? ஒரு ஆண் தோல்ந்து சோர்ந்து போகும்போதெல்லாம் தன் நெஞ்சோடு சாய்த்து மார்பு, இது அதனால மார்பு இல்லாத பெண்ணை கட்டக்கூடாது. இந்த மார்பு பகுதி சந்திரனுடைய பகுதி. இங்க அதுக்கு அடுத்ததுதான் செக்ஸ் இல்லை. இதையெல்லாம் நீங்க எடுத்துக்கவே கூடாது. இதுக்குள்ள வந்து காமம் உண்டு, ஆனா காமத்தை விட இங்கு அன்பு முக்கியம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். காமம் இல்லாம வாழ்க்கை இல்லை. அதனால காமத்துக்கு அவங்க தனி அதிகாரமே எழுதியிருக்காரு. ஆனா காமத்தை விட இதெல்லாம் முக்கியம். இதெல்லாம் இருந்தாதான் காமம் இனிக்கும். இல்லைன்னா காமம் ஏதோ என்ன சொல்றது, அதுக்கு பேர் அர்த்தம் வேற. அது காமம் அல்ல. இந்த உணர்வுகள் எல்லாம் ஆண் பெண்ணிடத்தில் புரிந்து கொண்டது இருந்தால் தான் நாங்க காமத்தை, அவங்க இப்படி இருக்கிற தம்பதிக்கு குழந்தைகள்னு சொல்லுங்க. இந்த உணர்வுகள் வந்தாலே ஹார்மோன் சுரக்க ஆரம்பிச்சிடும். அங்க புத்திரவாக்கியம் இல்லாம போகாது. அப்போ இந்த உணர்வுகள் ஆணுக்கு ஊக்கப்படுத்துதல். உங்களால முடியுங்க, நீங்க செய்ய முடியும், நீங்க சாதிக்க முடியும், நீங்க ஏன் சோர்ந்து போறீங்க, நான் இருக்கேன் கூட. இந்த பெண் ஊக்கப்படுத்துதல், இதற்கு சில கிரகங்கள் இருக்கு. குரு, சனி, சூரியன், லக்னம், இதெல்லாம். இதுதான் ஆண் பெண் இடத்தில் உள்ள வேறுபாடுகளும் இது எதிர்பார்க்கும். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். இப்படி இருக்கும்போது வாழ்க்கை எப்படி இருக்கும்னா, பக்கமா ஒரு சினிமா பாடல். இந்த சினிமா பாடல கேட்கும்போது இந்த பாடல் இந்த எல்லா வரிகளையும் சொல்லுது. அந்த பாடல் நான் எடுத்த அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியணும் அப்படிங்கிறதா எடுத்து. ஒரு பெண்ணிற்கு ஆண் தரக்கூடிய நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு ஒரு பாட்டு பக்கமா கேட்டேன். உன் போல ஒருத்தர நான் பார்த்ததில்லை, உசுரம் பார்த்து மானங்கூட குறுகுமே மெல்ல, சாமி போல வந்தவனே கெற்கு முன்னே தந்தவனே, நான் வணங்கும் நல்லவனே நல்ல உள்ளம் கொண்டவனே, என் ஒட்டுமொத்த தென்மத்துக்கும் சாமி நீதானே. இதுதான் அந்த பாட்டு. உன்னை எதிர்பார்த்து தான் என் இதயம் வாழ்ந்ததோ, தன்னை அறியாமலே உன்னை அது சேர்ந்ததோ, இல்லை இனி ஏதும் என்று வாடி இல்லை இனி ஏதும் என்று வாடி நின்ற போதிலே, முத்துமணி தேரிலே என்னை ஏற்றி வந்த வல்லலே. இதுதான் ஒரு பெண் இதைத்தான் எதிர்பார்க்கிறான். இல்லை என்ற போதிலே வள்ளலாக வந்தவனே. எப்படி? இல்லை இல்லை இனியதான் என் வாழ்க்கை, எனக்கு யாரும் இல்லைன்னு ஒரு பெண் நினைக்கவே கூடாது. அப்படி நினைக்கும் போது இனி என் வாழ்க்கை எதுவுமே வாடி நின்ற போதிலே, முத்துமணி தேயிலை என்னை ஏற்றி வந்தவன், ஒரு வார்த்தையில் என்னை உருக்கினாய், உன் உறவு என்பது யுகங்களும் கடந்து நிற்க வேண்டும் என்று அந்த பெண் பாடுவார்.
உன்னை போல ஒருத்தரை நான் பார்த்ததில்லை. உன் உசுரம் பார்த்து, உன்னுடைய மனசு உசுரத்துக்கு இருக்கிற பார்த்து வானங்கூட ஞானம் கொள்ளுமா. ஞானம்னா வெக்கப்படுமா, குறுகுமா. அவளுக்கு சாமியே அவன்தானா. சாமி போல வந்தவனை கேட்கும் முன்னே தந்தவன். அதான் நான் சொன்ன இதுக்கெல்லாம் அந்த பாடல். ஒரு பெண் இதை கொடு என்று வாங்கி கொடு என்று கணவனிடம் கேட்டு வாங்கி கொடுப்பவன் கணவன் அல்ல. சாமி போல வந்தவனே கேட்கும் முன்னும் தந்தவனே, நான் மணங்கும் நல்லவனே, நல்ல உள்ளம் கொண்டவனே, என் ஒட்டுமொத்த ஜென்மத்திற்கும் சாமி நீ. நீ அப்படி இருந்து வாரு, உன் ஒட்டுமொத்த ஜென்மத்திற்கும் நல்ல பெண். அது புரிஞ்சுக்காத பெண் தான் ஒண்ணும் பண்ண முடியாது. ஒட்டுமொத்த ஜென்மத்திற்கும் சாமி நீதானே. உனக்கு அவதான், அவன் உன்னைத்தான் தெய்வமா வணங்குவா. கோயிலுக்கு போய் ரெண்டாவது வணங்குவான். இதை இந்த பாடல்ல பார்க்கும்போது என்னுடைய மனசு, அதாவது இந்த காலத்து கவிஞர்களும் பெண்ணினுடைய உணர்வுகளை எப்படி சித்தரித்து எழுதியிருக்காங்க. இந்த பாட்டை சும்மா கேட்டுட்டு பாடி பிரயோஜனம் இல்லை. அந்த உணர்வுகளை உள்வாங்க. உன்னுடைய சாலையிலே நின்று மலர் தூவவே கன்னி வரம் கேட்கிறேன். நீ போரிடமெல்லாம் நான் மலர் தூவணும், இதுதான் எனக்கு வரம் அப்படின்னு கேட்கிற. அப்படின்னா இந்த ஆண் அந்த பெண்ணை எவ்வளவு அங்கீகரித்திருக்கணும், இந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். புரியுதுங்களா? இது வெறும் கதையா பார்த்துட்டு என்டர்டைன்மெண்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு பேர் சினிமாவுக்கு போறது அல்ல. இன்னைக்கும் நல்ல பாடல்கள், நல்ல படங்கள் வருது. நாம அதை பார்க்கறது இல்லையே. அங்க போனா அங்க பார்க்கக்கூடாதது மட்டும்தான் ஆணும் பார்த்துட்டு, பார்க்க வேண்டிய விஷயங்களையும் உள்வாங்கி உணர வேண்டிய விஷயங்களையும் உள்வாங்காதனாலதான் நம்ம இதுல போயிட்டு இருக்கோம். அவையினுடைய பாடல் காலத்திலும் மிக உயர்ந்த தத்துவங்கள் வந்தது. இன்னைக்கும் நல்ல கவிஞர்கள் இந்த மாதிரி பாடல் எழுதுறாங்க. இந்த பாடலை உள்வாங்கி யோசிச்சு பாருங்க, இத்தனை கருத்துங்க. நான் சொன்ன அத்தனையும் இந்த பாடல் இருக்கு. ஆனா அதே மாதிரி ஒரு ஆண் பெண்ணுக்கு தர வேண்டிய நம்பிக்கை என்ன தெரியுங்களா? அதுக்கு ஒரு பாடல் கேட்டேன். இதெல்லாம் எங்கேயே பிடிச்சான்னு கேட்கக்கூடாது. எந்த விஷயத்தையும் உணர்ந்து லவ் பண்ணோம்னா கட்டாயம் பிரபஞ்சம் நமக்கு கொடுக்கும். நான் திருமண பொருத்தம் என்ற ஜோதிடத்தை நேசிச்சு எழுதினேன். எனக்கு ஜோதிடம் பார்ப்பது முக்கியம் அல்ல, அது எனக்கு 2ஆம் பட்சம் தான். திருமண பொருத்தம் தான் என் வாழ்க்கையில முக்கியம். நான் அதற்காகவே ஜோதிடத்துக்குள்ள வந்தேன். அது எனக்கு இறைவன் கொடுத்த வரம். நான் சொல்றது தப்பு. எனக்கு பரம்பொருளும் இறைவனும் கொடுத்த வரம், இந்த பிரபஞ்சம் கொடுத்த வரம். அதில் சாதனைகள் செய்யணும்னு இவ்வளவு விஷயங்கள் எனக்கு கொடுத்தார் அப்படின்னா எம்பெருமான் ஈசனும் முருகப்பெருமானும் கொடுத்த வரம். அதுதான் சொல்ல முடியும். என்னுடைய குருமார்களும் கொடுத்த வரம். ஒரு பெண் ஒரு பெண்ணிட்ட ஆண் கொடுக்கக்கூடிய நம்பிக்கை எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த பெண்ணிட்ட இந்த பாடலை பாருங்க. வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், ஆனாலும் அன்பு மாறாதம்மா. இதுதான் அந்த பெண் கொடுக்கின்ற அந்த அதே மாதிரிதான் கொடுக்கணும். இந்த ஆண் பெண் கொடுக்கின்ற அன்புல இந்த ஆண் ஆண் எப்படி இருக்கணும் தெரியுமா? இந்த மாதிரி வார்த்தைகள் வரணும். பெண் கொடுக்கிற அன்புல ஆண் இப்படி உள்ளாயிரும். அந்த ஆண் சொல்லக்கூடிய வரிகள் அடுத்து வரும். மாலையிடும் சொந்தம் முடிபோட்ட பந்தம் பிரிவென்ற சொல்லே அறியாதம்மா, அழகான மனைவி அன்பான துணைவி அடைந்தாலே பேரின்பமே. அழகான மனைவி அன்பான துணைவி அடைந்தாலே பேரின்பமே. அந்த அழகான மனைவியாகும். அழகுங்கிறது வெறும் உடம்பு கவர்ச்சி வச்சது. அழகு என்பது முகத்தில் காட்டக்கூடிய பாவனை. எப்பவுமே சிரிச்ச முகமா பெண் இருக்கணும். வீட்டுக்கு கணவன் சிரிச்ச முகமா இருக்கணும். அந்த அழகு என்பது முகத்தில் காட்டக்கூடிய பாவனை. அழகான மனைவி அன்பா இருக்கணும். அன்பான துணைவி அடைந்தாலே இதான் ஆணினுடைய இயக்கம். பேரின்பமே மடி மீது துயில சரசங்கள் பயில மோகங்கள் ஆரம்பமே. ஒரு ஆண் பெண்ணிடம் எதிர்பார்க்கிறது தோல் சார்ந்திருக்கிற ஒரு தோழமை தான். அதற்கு அடுத்ததுதான் தாம்பத்தியம். அந்த ஒரு தோல் கொடுக்காத மனைவியிடம்
தாம்பத்தியமிருந்து பிரயோஜனம் இல்லை. நல்ல மனையாளி நேசம் 1,00,00,000. அந்த நல்ல மனையாள் கொடுக்கின்ற நேசம் என்பது மிக உயர்ந்த விஷயம். நெஞ்சமே நம்பீனை பாடுமோ தோடி சந்தோஷ சாம்ராஜ்யமே. இந்த நல்ல மனைவி கொடுக்கின்ற ஒரு நேசம் என்பது அப்படியே சந்தோஷமான சாம்ராஜ்யம் சொல்றான். கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொல்வேன். இதுதான் இந்த பாடல் ஆச்சுங்களா. அப்போ இந்த பாடல் நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க. ஏன் இந்த பாட்டை எடுத்து நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த காலத்துல இருக்கிறவங்களுக்கு புரியணும். நான் வெறும் ஆன்மீகத்தையும் வெறும் சித்தாந்தத்தையும் சொன்னா என்னமோ யாருக்கோ சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி போயிருப்பாரு. அதனாலதான் இந்த புது முயற்சி. இப்பவாவது புரிஞ்சுக்காங்க. என்னை பொறுத்தவரையிலும் எல்லா தம்பதிகளும் நல்லா இருக்கணும். திருமண வாழ்க்கையில் துன்பம் என்பது இங்க துன்பப்பட்டோம்னா நரகத்துக்கு போனா கூட துன்பம் பெருசா தெரியும். ஒரு தாயிடத்தில் மகன் படுகின்ற துன்பத்தை விட, ஒரு தந்தை இடத்தில் மகள் படுகின்ற துன்பத்தை விட, இந்த சமூகத்தில் ஒரு நபர் பெறுகின்ற துன்பத்தை விட, ஒரு குழந்தை இடத்தில் தாய் தந்தை பெறுகின்ற துன்பத்தை விட, ஒரு வியாதியில் ஒரு உயிர் படுகின்ற துன்பத்தை விட 1000 கோடி துன்பங்களுக்கு மேலான துன்பம் எதுவென்றால் வாழ்க்கை துணையால் ஒரு ஆணோ பெண்ணோ படுகின்ற துன்பம் தான். இந்த துன்பம் யாருக்கும் வராது. எல்லாரும் வராது. அப்படி ஒரு இன்பம் வரலைன்னா ஆணுடைய நிலைமை என்ன கேட்டீங்கன்னா, கூவுகின்ற குயிலை கூட்டுக்குள் வைத்து பாடென்று சொன்னால் பாடாதம்மா, சோலைமயில் தன்னை சிறை வைத்து பூட்டி ஆடென்று சொன்னால் ஆடாதம்மா. இதுதான் இந்த ஒரு உத்தரவாதத்தையும் இந்த ஒரு நம்பிக்கையும் கொடுக்காவிட்டால் பிரயோஜனம் இல்லை. இதை கொடுக்கலைன்னா பிரயோஜனம் இல்லை. இதை கொடுத்தாதான் வாழ்க்கை இனிமையாக இருக்கும். இதை நமது சித்தாந்த ஜோதிடத்தில திருமண பொருத்த வகுப்புல சிறப்பாக நம்ம சொல்லிக் கொடுக்க போறோம். மொத்தம் 16 வகுப்பா போட போறோம். வருகின்ற விஜயதசமியிலிருந்து இந்த 16 வகுப்பிலையும் இந்த ஆணினுடைய எதிர்பார்ப்பை எந்த பெண் பூர்த்தி செய்வாள், இந்த பெண்ணினுடைய எதிர்பார்ப்பை எந்த ஆண் பூர்த்தி செய்வான் என்பதை விரிவாக, ஜாதக ஒற்றுமை எப்படி இருக்கணும், தோஷ சாமியம்னா என்ன, இந்த காதல் எந்த ஜாதகத்தோடு இணைத்தால் நாம் மேற்சொன்ன காதல் வரும், வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்பதை விரிவாக சொல்லிக் கொடுக்க போகிறோம். விருப்பம் உள்ளவங்க கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்குங்க. நீங்க இந்த திருமண பொருத்தம் படிச்சதுக்கு அப்புறம் ஒரு திருமணம் கூட நீங்கள் செய்து வைக்கும் திருமணம் இறைவன் அருளால் பொய்க்காது என்பது உறுதியானது. என கடவுள் துணை இருப்பான். இது சித்தாந்த முறைப்படி வந்தது. சித்தாந்தம் ஞானிகள் கொடுத்தது, நான் கொடுப்பதல்ல. அந்த மகான்கள் அருளிய தெய்வம் தந்த உண்மை விளக்கம் என்ற நூலை கொண்டு இந்த சித்தாந்த திருமண பொருத்தத்தை கொடுத்தது. பொய்க்காது, அதற்கு எம்பெருமானுடைய திருவருளே சாட்சி என்று சொல்லி அனைவரும் திருமண பொருத்த வகுப்பில் சேருங்கள். கட்டாயம் உங்களால் ஒரு மிளிர முடியும் திருமண பொருத்தத்தில் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளில் எண்ணில் நல்லுகதிக்கு ஆறுமோர் குறைவில்லாமல் எல்லாரும் சிறப்புடன் வாழ வேண்டும் என்று எல்லாமல் இறைவனை பிரார்த்தனை செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.